இப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும். அப்போ அங்கங்கே கட்டும்போது இந்த ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். நிறைய டிசீஸ் வந்து பரவாமல் தடுக்கும். இந்த நீமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இலையெல்லாம் அந்த பூவெல்லாம் வச்சு கூட கட்டிப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி அங்கங்கே வந்து கட்டுவாங்க தோரணம். டுடே we are going to see about airborne disease. Those who are in CBSE NCERT syllabus, you can see why do you fall hill அப்படி இப்போ நடத்த போகிறதெல்லாம் இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன்லேயும் சரி, சமசீர் கல்வி இதுலேயும் சரி உங்களுக்கு வந்து வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ் அப்படின்ற லெசனில் இது இருக்குது. புரியுதா? யூனிட் 22ல் நீங்கள் படிச்சுக்கலாம். திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் த கிளாஸஸ். எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். Good evening, ma'am. Good evening, students. Today we are going to see about airborne disease. Airborne disease பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். Airborne disease caused by virus. வைரஸால் வரதை பற்றி இப்போ சொல்ல போகிறோம். என்ன டிசீஸ் இருக்குது இந்த வைரஸால் வர்றது அப்படின்னா காமன் கோல்டு. அப்பப்போ நம்மளுக்கு சளியெலாம் வருது இல்லையா, அதுதான் நம்ம காமன் கோல்டுன்னு சொல்லுவோம். வேறு என்ன வருது? இன்ஃப்ளூயன்ஸா, மீசல்ஸ், மம்ஸு, சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ், இது எல்லாமே வைரஸால் வருது. இப்போ காமன் கோல்டை வந்து கொண்டு வர போகிற மைக்ரோ ஆர்கானிசம் பேர் வந்து ரைனோ வைரஸ். சொல்லுங்கள், ரைனோ வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸா வந்து மைக்கோ வைரஸ். மீசிலஸ் வந்து ரூபெல்லா வைரஸ். மம்ஸ் வந்து மைக்கோ வைரஸ் பாரோடைடிஸ். ஓகே. சிக்கன் பாக்ஸ் வந்து வெர்செல்லா ஜூஸ்டர் வைரஸ். இதுதான் காசட்டிவ் ஆர்கானிசம் சொல்லுவாங்க. இந்த டிசீஸ்க்கு இதுதான் வந்து காரணம் அப்படின்றது தான் அது. ஓகேவா? மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனாக இந்த காமன் கோல்டு வந்து எப்படி வந்து மற்றவங்களுக்கு பரவுது? கோல்டு இரும்பு காமிங்க அப்படின்னு இரும்புறேன். அந்த மூலிமா சின்ன சின்ன ட்ராப்ஸ் அவன் மேலே உழுது, மேலே உழுது. அப்போ அதன் மூலிமா பரவுறது தான் இந்த இன்ஃபெக்ஷன் வருது. ட்ராப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, இப்போ கொரோனா வந்துச்சு இல்லையா, இப்போ சளி வரும்போது இரும்புனா என்ன பண்ண மாஸ்க் போட்டுக்கிறோம். அதுக்கு தான் கொரோனா பீரியட் அப்போ நம்ம எல்லாருமே மாஸ்க் போட்டோம், அந்த வைரஸ் வந்து மற்றவங்களுக்கு பரவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? புரியுதா? இப்போ இந்த காமன் கோல்டு வந்து எப்படி பரவுது அப்படின்னா, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், மேலே இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ட்ராக் மூலிமா வருது. இதில் என்னென்ன சிம்டம்ஸ்னால் ஃபீவர், காஃப், ரன்னிங் நோஸ், ஸ்னீசிங் அண்ட் ஹெட்ஏக் இதெல்லாம் வரும். ஃபீவர் ஃபஸ்ட் அடிக்கும், அப்புறம் காஃப் அடிக்கும், அப்புறமா ரன்னிங் நோஸ், மூக்கில் ஒலிக்கிட்டே இருக்குல்ல, அது பேர் தான் ரன்னிங் நோஸ். ஸ்னீசிங், ஹெட்ஏக், ஆச்சு இரும்புறோம்ல, எப்போ பார்த்தாலும் இருமும்ல. இப்போ ஃபீவர், காஃபு, ரன்னிங் நோஸ், ஸ்னீசிங், ஹெட்ஏக் இதெல்லாம் தான் சிம்டம்ஸு. இப்போ கொரோனா வரும்போது கூட இதெல்லாம் இருந்துச்சுன்னா இரும்புறாங்களா, ஃபீவர் வந்துச்சா அப்படிலாம் கேட்டாங்க தானே நம்மளை. அதெல்லாம் வந்துச்சுன்னா எல்லாம் இந்த காமன் கோல்டுக்கு அடையாளம். இந்த கொரோனா பீரியடில் வந்து பார்க்கும்போது COVID-19 இருக்கும்போது இதெல்லாம் இருக்குதா டாக்டர் செக் பண்ணாங்க தானே, இருந்துச்சா இல்லையான்னு நம்ம பார்த்தோம்ல, அதுதான் இது. இப்போது நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஃப்ளூயன்ஸா வந்து மைக்கோ வைரஸ் சொன்னால் இதுவும் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். ட்ராப்லெட் மூலிமா தான் பரவும். இது வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கில் வந்து பரவும். இது வந்து முக்கியமாக என்னென்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் நேசல் மியூக்கோசா அண்ட் பேரனெக்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இதில் சிம்டம்ஸ் என்ன, ஃபீவர், பாடி பெயின், காஃப், சோர் த்ரோட், நேசல் டிஸ்சார்ஜ், ரெஸ்பிரேட்டரி கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஃபீவர் உங்களுக்கு தெரியும், பாடி பெயின் தெரியும், காஃப் தெரியும், சோர் த்ரோட் தெரியும்ல, தொண்டை கட்டி ஒரு மாதிரி பேசுவோம்ல, சோர் த்ரோட், நேசல் டிஸ்சார்ஜ் என்ன ஒழுகிட்டே இருக்கும். அடுத்து ரெஸ்பிரேட்டரி கன்ஜெக்ஷன், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஒரு ரெஸ்பிரேட்டரி கன்ஜெக்ஷனில், அது ரெஸ்பிரேட்டரி ஒரு மாதிரி மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும் லங்ஸில், அது வந்து ரெஸ்பிரேட்டரி கன்ஜெக்ஷன் சொல்லுவோம். அப்புறம் மீசல்ஸ்னால் ரூபெல்லா வைரஸ். மீசல்ஸ் வந்து எதில் பரவுது? ரூபெல்லா வைரஸ். இதுவும் ட்ராப்லெட் தான். ட்ராப்லெட், நியூக்ளியஸ் அண்ட் டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸ். மீசல், மம்ஸ் எல்லாம் முக்கியமாக கான்டாக்டில் தான் வரும். மம்ஸும் அதே தான். மம்ஸு, மீசல்ஸ், மம்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே அம்மன்னு சொல்லுவாங்களே, பெருசாக இந்த கழுத்துக்கிட்ட இப்படி பெருசாக இருக்குதுல்ல அப்படி சொல்லுவாங்க. அது வைரஸ் தான் அது காரணம். என்ன காரணம்? வைரஸ் தான் காரணம். மீசல், மம்ஸு, சிக்கன் பாக்ஸுக்கும் வைரஸ் தான் காரணம். அந்த சிக்கன் பாக்ஸுக்கு என்ன விருசெல்லாம் ஜூஸ்டர் வைரஸ். இதுவுமே வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். இதுவுமே டைரக்ட் கான்டாக்ட். யாராவது உனக்கு அம்மாவை போட்டவங்க பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா உனக்கும் வரும். அதுக்கு தான் சொல்லுவாங்கள்ல, அம்மா போட்டுக்குது அவங்க வீட்டுக்கு போகாதன்னு சொல்லுவாங்க. சொல்லியிருப்பாங்களா? எதுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க, இங்கே வேப்பல் எடுத்துகிட்டு வந்துருக்குறீங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நீம் ட்ரீ, இது எதுக்காக போடுறாங்க? இது வந்து கிருமி நாசினி. இது வந்து நம்ம அம்மா போட்டவங்க பக்கத்தில் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. இன்ஃபெக்ஷன் வந்து வராமல் தடுக்கும்.
இன்னொன்று வந்து மீசல்ஸ் வந்து முக்கியமாக வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக் வந்து தொடும். மம்ஸ் வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். சிக்கன் ஃபாக்ஸும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை தான் தொடும். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி சிம்டம்ஸ் என்னன்னா மீசல்ஸு வந்தது எப்படி தெரியும்? ரப்ஷன் ஆஃப் ஸ்மால் ரெட் ஸ்பாட்ஸ். சரியா, ரெட் ஸ்பாட் குட்டி குட்டிஸாக ஸ்பாட் மாதிரி இருக்கும். அப்புறம் ரேஷஸ், ஸ்கின்லலாம் ரேஷஸ் இருக்கும். காஃபு, ஸ்னீசிங் இருக்கும். ரெட்னஸ் ஆஃப் ஐ வந்து செவந்துரும். சரியா, இது வந்து கன்ஜக்டிவான்னு சொல்லலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நிமோனியா, ப்ராங்கைட்டிஸ். இது எல்லாமே வந்து சிம்டம்ஸ் ஃபார் மீஸ்லஸ். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மம்ஸில் பார்த்திங்கன்னா மம்ஸ் வந்து காஸ்டு பை மைக்கோவைரஸ் பேரோடைடிஸ். இது வந்து என்னென்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பேரோடைட்ஸ் gland and movement of jaw become difficult. இது வந்து பெருசாகிடும். பேரோடைட் கிளான்ஸ் பெருசாகிட்டு ஜா வந்து என்ன இருக்குமா, ரொம்ப கஷ்டப்பட்டு மூமெண்ட் பண்ணணும். அடுத்து இது வந்து நெக்ஸ்ட் வந்து சிக்கன் ஃபாக்ஸில் வந்து ரப்ஷன் ஆஃப் ஸ்கின், ஃபீவர் அண்ட் அன்ஈசினஸ். மேம், ஒரு டவுட்டு, இந்த டிசீஸ் எல்லாம் வராமல் தடுக்க முடியாதா? தடுக்கலாம், ஆனால் என்னன்னா ஃபுல்லாக தடுக்க முடியாது. ஃபுல்லாக வந்து நம்ம தடுக்க முடியாது. ப்ரிவென்டிவ் மெஷர் மூலிமா இதை நம்ம தடுக்கலாம். எப்படின்னா, நம்ம வரத்துக்கு முன்னாடியே பாதுகாத்துக்கணும். என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கை கழுவலாம். இப்போ ஹேண்ட் வாஷ் வச்சுருக்கீங்க, அப்பப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் கை கழுவலாம். ஹேண்ட் வாஷே பயன்படுத்தணும், இல்லை சோப் யூஸ் பண்ணலாம் இல்லையா? எந்த சோப்புனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னது, நீம். இந்த நீம் வந்து என்ன பண்ணோன்னா இது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் தான். இது வந்து பாதுகாக்கும். கிருமி நாசினின்னு சொல்லலாம் இது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மா இலை சொல்லலாம். இந்த மா இலை என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஆக்சிஜனுக்கு நிறைய கொடுக்கும். இப்போது நீங்கள் ஒரு திருவிழாலாம் போனீங்கன்னா இதெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. இன்னும் நிறைய இலையெல்லாம் சேர்த்து கட்டி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த இலையெல்லாம் எதுக்கு கட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது புதுசாக நிறைய பேர் வருவாங்க. ஒரு ஊர்லேருந்து திருவிழா வச்சா நிறைய பேர் வருவாங்கள்ல, அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும். அப்போ அங்கங்கே கட்டும்போது இந்த ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த கிருமி நாசினா நிறைய டிசீஸ் வந்து பரவாமல் தடுக்கும். இந்த நீமெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இலையெல்லாம் அந்த பூவெல்லாம் வச்சு கூட கட்டிப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி அங்கங்கே வந்து கட்டுவாங்க, தோரணமாக கட்டுவாங்க. வீட்டுக்குள்ளே கூட கட்டுவாங்க, வீட்டுக்கு வெளியிலலாம் பார்த்துருப்பீங்கல்ல. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி டிசீஸ் வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். புரியுதா? வேறு என்ன யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள் நீங்கள்? வேறு வராதுக்கு வேக்சின் கூட போடுறோம். வேக்சின், ஸ்மால் ஃபாக்ஸ் வேக்சின், இந்த மாதிரி வேக்சின்லாம் இருக்குது. மீசில்ஸ், மம்ஸு, இதுக்கெல்லாம் என்ன இருக்குது, வேக்சின். குழந்தையிலே நம்மளுக்கு அந்த ஊசியெல்லாம் போட்டுருவாங்க. சரியா? இப்போது இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த வைரஸ் தான். காசட்டிவ் ஆர்கானிசம் வந்து இந்த வைரஸ், நம்ம சொன்ன வைரஸ் தான். இது வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா சூடான காலத்தில் தான் வரும். மீசில்ஸ், மம்ஸு, ஸ்மால் ஃபாக்ஸ், சிக்கன் ஃபாக்ஸ், இதெல்லாம் எப்போ வரும்? சூடு, நான் ரொம்ப ஹீட்டான காலத்தில். இப்போ மார்ச், மே, இந்த மாதிரி சூடு காலத்தில் தான் வரும். சம்மர் சீசனில் தான் வரும். அதனால தான் நம்ம என்ன செய்யலாம்னா, என்ன சொல்லுவாங்க எல்லோரும், சில்லுன்னு இருக்கிறதுலாம் குடிங்க, இளநீ கொடுங்க சொல்கிறாங்களா? டெண்டர் கோக்னட்டு, மோர், நுங்கு, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. வேறு என்னெல்லாம் பண்ணலாம்? வேறு விட்டமின்ஸ் நிறைஞ்ச ஃபுட்டு, சி விட்டமின்ஸு, டி விட்டமின், இந்த மாதிரி விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கிறீங்களே, எதுக்கு மாஸ்க் போட்டிங்க? ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவக்கூடாதுன்னு சொன்னோம். இப்போ நம்ம பார்த்தோம் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொன்னாங்க. ஆக்ஷன் ஸ்னீஸ் பண்ணுறாங்க, எல்லாம் வருது இல்லையா? அப்போ அந்த ட்ராப் போய் அவங்க மேலே விழுது. அது பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து போட்டு, இந்த COVID-19 பீரியடில் நிறைய நம்ம இந்த மாஸ்க் யூஸ் பண்ணோம், சானிடைசர்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? அது வந்து எதுக்காகனா ப்ரிவெண்ட் பண்ணுறது. வேறு பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட இருக்கிற இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வரக்கூடாது, இல்லை நம்ம இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த மாஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ மேம். இந்த லெசன் எங்கே இருக்குது அப்படின்றது தான் உங்களுக்கு வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ் அப்படின்றது தான் இந்த லெசன் வந்து யூனிட் 22ல் இருக்குது, 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. அதே வந்து நீங்கள் CBSEயில் போனீங்கன்னா NCERT சிலபஸில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் 13th சாப்டரில் இருக்குது. Why do we fall hill அப்படின்றத நீங்கள் படிச்சுக்கலாம். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் தமிழ் மீடியமாக இருந்தாலும் 2 பேருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். தேங்க்யூ மேம்.